உங்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி இந்த பத்திரிகை துறையினுடைய மகத்துவத்தை எல்லாம் தொலைக்காட்சிகள் என்னென்னால் சோசியல் மீடியா என்றால் என்ன, பத்திரிகை என்றால் என்ன, அனைத்தையும் தெளிவான முறையில் எடுத்துரைத்து எளிய தொண்டனாக இருந்தாலும் அழைத்ததற்கு ஏற்று இங்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புமிகு திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் SS பாலாஜி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் அருமையண்ணன் ராகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பத்திரிகையிலே அச்சடிக்கப்பட்டுள்ள அருமையண்ணன் விஜய் கணேசன், நடிகர் விஜய் கணேசன் உள்ளிட்ட மற்றும் நாகராஜன் அண்ணன் மற்றும் அருமை அண்ணன் பாலமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரோடு வருகை தந்திருக்கின்ற அருமை அண்ணன் பிராங்க்லின், தம்பி ஸ்ரீதர் உள்ளிட்ட மற்றும் குறிப்பாக இந்த ஜமாத்தினுடைய சார்பிலே இங்கே வருகை தந்து சிறப்பிப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் அதை பற்றி பேசும்போது தெளிவாக பேச இருக்கின்றேன். இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மற்றும் பெரியவர்கள் அனைவரையும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கூறியது போல் அனைவர் பேரையும் நானும் வாசித்ததாக நினைத்துக் கொண்டு இந்த சிறப்பு மிக்க விழாவினுடைய மகத்துவத்தை பற்றி அண்ணன் அவர்கள் கூறினார்கள். இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளால் கூற முடியவில்லை என்றாலும் தம்பி பர்வேஸ் மாலிக்கை பற்றி சிறிய கருத்துக்களை கூற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். தம்பி என்னிடத்தில் ஏதாவது ஒரு அன்பான ஒரு முறையில் வரும்போதெல்லாம் நான் அவருக்கு அறிவுரை வழங்குவேன். தம்பி, ஏன் வீணாக நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்து சுற்றி கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு தெரிந்த தொழிலை நீங்கள் செய்யுங்கள், பிரியாணி கடை வையுங்கள் அல்லது வேற ஏதாவது தொழில் செய்யுங்கள் என்று பலமுறை அறிவுறுத்தியும், ஆனால் அவர் சொல்லும் போது ஒரு கடை வைப்பாரு, நானும் சின்ன உதவி பண்ணுவேன். ஒரு கடை வைப்பாரு, திருப்பி அதை விட்டு விடாது. ஏன்னா ஏதோ ஒரு வழியில் அவர் சோசியல் மீடியாக்களால் ஈர்க்கப்பட்டுள்ளார். மன்னிக்கணும், அண்ணன் சின்ன உதவி போகல, பெரிய உதவி அண்ணன் பண்ணிக்கிறாங்க. அது அண்ணன் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அவர் தொழில் ரீதியாக நான் பலமுறை அறிவுறுத்தி நான் அட்வைஸ் பண்ண அம்சம் ஏதோ ஒரு வழியில் திருப்பி அந்த சோசியல் மீடியாக்களே சென்று விடுவார். நல்ல வழியில் செல்ல வேண்டும். சோசியல் மீடியாலே சில சூழ்நிலையில் தவறான வழியில் போகும்போது கூட, தம்பி நீ சோசியல் மீடியா போன தப்பு இல்லப்பா, நான் தப்பான பிரச்சனைகள் யாருக்கும் போகாது, வம்புக்கெல்லாம் போகாது நிறைய அட்வைஸ் பண்ணும்போது சரி நான் திருப்பி எதை பண்ணுவேன். ஆனால் இப்போ அவர் நிறைய மாற்றங்கள் அடைந்திருக்கிறார். எதற்கென்று சொல்லினால் அவர் ஆரம்பத்தில் செய்த செயல்பாடுகளுக்கும் இப்ப இருக்கின்ற செயல்பாடுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நிறைய அறிவுரைகளை கூறி இன்றைக்கு பல எதிர்ப்புகளை கடந்து இன்னைக்கு ஜமாத்து மூலமாக இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற இதே சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் கூட அவருக்கு எதிர்ப்பாக வந்தார்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய செயல்பாடு தவறான வழியில் சென்றது. இன்றைக்கு அவருடைய செயல்பாடு வளரும் போது, இன்னைக்கு முன்னேற்றம் அடையும் போது அதே ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த மேடையிலையும் எதிர்ப்புறம் நின்று அவர் வாழ்வதற்கு வந்திருக்கிறது மற்ற மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு தம்பி ஒரு முயற்சி எடுக்கிறாரு, அந்த காலகட்டத்தில் ஒரு தவறுகள் செய்து விடுவார்கள் யாராக இருந்தாலும். அது அந்த நேரத்தில் ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் ஒரு ஆர்வத்தில் செய்த தவறுகளை இன்றைக்கு மாற்றி தம்பி பர்வேஸ் மாலிக் இன்னைக்கு ஒரு பத்திரிகை நடத்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வளர்ந்திருக்கிறார் சொன்னால் அவருடைய ஈடுபாடு இந்த சோசியல் மீடியாக்களும் பத்திரிகைகளும் ஆர்வம் அதிகமாக இருப்பதால் அவருடைய சொந்த திறமை தான். நான் கூட கேட்பேன், தம்பி எப்போ நான் மொபைலில் இவ்வளோ எடிட் பண்ணுறேன், என்னதான் படிச்சவங்க கூட வரல, நீ எந்த அளவுக்கு பண்ணுறேன்னா நான் தான் யாரா பண்ணேன், நான் தான் பண்ண சொல்லுவேன். இந்த அளவுக்கு தெரியுமான் போது அந்த அளவுக்கு அவருடைய சொந்த முயற்சியால் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் நம்ம வாழ்த்தி தான் ஆகணும். அதுவே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொன்னது போல நிறைய தம்பியுடைய முயற்சிக்கு இன்னைக்கு மாத பத்திரிகையாக ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை வாரமாக மாற வேண்டும், அது தினமாக மாற வேண்டும் என்பதை சொல்லி என்றைக்குமே தம்பி பர்வேஸ் மாலிக்கு என்னால் முடிந்த உதவியை
கண்டிப்பாக செய்து கொண்டே இருப்பேன். அது இன்னும் வளர வேண்டும், ஆனால் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி என்னுடைய வாழ்த்துக்கள் என்றைக்குமே தலைவர் பர்வேஸ் மாலிக்கு இருக்கும் என்பதை, அதிலும் குறிப்பாக எங்கள் பகுதியைச் சேர்ந்த தையூர் மாலிக் என்பது, பர்வேஸ் மாலிக் என்பது பெருமை. ஆகவே எங்களுடைய ஊராட்சி சார்பில் அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இருக்கின்ற இங்க வருகை தந்திருக்கின்ற அனைவருமே என்னை போன்று அவர்களுக்கும் நான் எப்போதெல்லாம் நான் அறிவுரை வழங்கணும், அது நீங்களும் அறிவுரைகளை வழங்கி தவறுகள் வழியாக சென்றாலும் அது மீண்டும் செல்லக்கூடாத அளவிற்கு நம் அனைவருமே அவரை அறிவுரை சொல்லி மீண்டும் இது போல பல நிகழ்வுகள் வளர வேண்டும், பல நிகழ்வுகள் நடத்த வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி தம்பி பர்வேஸ் மாலிக்கை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.